வணக்கம். இப்பதிவில் நாடியின் கால அளவு பாடல் வழி காண்போம். வழங்கிய வாதம் மாத்திரை ஒன்றாகில் தழங்கிய பித்தம் தன்னில் அரைவாசி அழங்கும் கபந் தானடங்கிய காலோடில் பிழங்கிய சிவர்க்கு பிசக்கொன்றும் இல்லையே. பாடல் எழுதியவர் திருமூலர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாத நாடிக்கு மாத்திரை ஒரு மாத்திரை அளவும், பித்த நாடிக்கு அதிலிருந்து அரை மாத்திரையாகவும், கப நாடிக்கு பித்தத்தில் அரை மாத்திரையாகவும், அதாவது வாத நாடி ஒரு மாத்திரை, பித்தம் அரை மாத்திரை, கபம் கால் மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 3 நாடிகளும் நடக்கும் காலம் பாடல் வழியாக காண்போம். காலையில் வாத நாடி கடிகையிற் 10 பாலையாம் பித்த நாடி பகருச்சி 10 மாலையாம் சேத்ம நாடி மதிப்புடன் 10 வாலையாம் மனோன்மணிக்கு வகுத்துமை தொகுத்தாமே. காலையில் 6 மணி முதல் 10 மணி வரையில் வாதத்திற்கு அரசு காலம் ஆதலால் வாத மிகுதியையும், காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரையில் பித்த அரசு காலமாகையால் பித்த மிகுதியையும், பகல் 2 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையில் கபத்திற்கு அரசு காலமாதலால் கப மிகுதியையும் குறிக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வாதத்திற்கான காலம். அந்த காலத்தில் நம்ம நாடி பார்த்தோம்னா வாதம் அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலையில் 10 மணிலேருந்து பகல் 2 மணி வரைக்கும் நம்ம நாடி பார்க்கும்போது பித்த நாடி தான் அதிகமாக துடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம நாடி பார்த்தோன்னா கப நாடியோட மாத்திரை அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தன்மையாகவே இரவில் முதல் 10 கடிகை வாதமும், அதற்கு பின் 10 கடிகை பித்தமும், அதற்கு பின் சூரியோதயம் வரையில் கபமும் நடக்கும். இப்போ மாலை 6 மணி வரை பார்த்தோமா, அதிலிருந்து ஒரு 10 கடிகை வாதம். கடிகைனா 24 நிமிடம், கடிகை அல்லது நாழிகை அப்படின்னு சொல்லலாம். 10 நாழிகை சேர்ந்தது 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து ஒரு 10 கடிகை பித்தமும், அதற்கு பின் சூரியோதயம் அதாவது சூரியன் உதிக்கும் வரைக்கும் கபம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த காலத்தில் நாடியை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பாடல் மூலமாக பார்க்கலாம். சித்திரை வைகாசிக்கும் செழுங்கதிர் உதயந்தனில் பார்க்க அத்தமாம் ஆனி ஆடி ஐப்பசி கார்த்திகைக்கும் மத்தியானத்திற் பார்க்க மார்கழி தை மாசிக்கும் வித்தக கதிரோன் மேற்கே வீழ்கும் வேலையிற்றான் பாரே தானிது பங்குனிக்கும் தனது நல்லாவணிக்கும் வானமாம் புரட்டாசிக்கும் அர்த்த ராத்திரியிற் பார்க்க தேனென 3 நாடி தெளியவே காணும் என்று காணமா முனிவர் சொன்ன காரிகை வேத நூலே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சித்திரை வைகாசி இந்த 2 மாதத்துலேயும் செழுங்கதிர் உதயந்தனில், செழுங்கதிர்னா சூரியன் உதயமாகிறப்ப பார்த்தா நாடி தெரியும். அதே மாதிரி ஆனி ஆடி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களுக்கு மத்தியானத்தில் பார்க்கலாம். மார்கழி தை மாசி சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் பார்க்கலாம். பங்குனி ஆவணி புரட்டாசி இந்த மாதத்தில் அர்த்த ராத்திரியில் பார்த்தோன்னா 3 நாடியுமே இந்தந்த மாதத்தில் இந்தந்த காலத்தில் பார்த்தோன்னா இந்த 3 நாடியுமே தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.